இந்த பேப்பர் லீக்குங்கிற டிஸ்கஷன் எப்போ வருது அப்படின்னா ரிசல்ட் வந்தோடனே தான் இந்த பேப்பர் லீக்கை பற்றி எல்லாம் பேசுகிறாங்க. ரிசல்ட் வந்தது ஜூன் 4. ஜூன் 4 அன்னைக்கு தேர்தல் ரிசல்ட் வந்துச்சு. ஆனால் ஜூன் 14ஆம் தேதி வர வேண்டிய ரிசல்ட்டு ஜூன் 4ஆம் தேதியே வெளியிட்டாங்க. ஹரியானாவில் ஒரே பள்ளிக்கூடத்தில் எழுதின 6 மாணவர்கள் 720. அதே சென்டரில் வரக்கூடிய மாணவன் தான் 718, 19. இது எப்படி நடந்துச்சா? அந்த குறிப்பிட்ட பள்ளிக்கூடம் ஒரு பிஜேபியினுடைய தலைவரை சார்ந்த பள்ளிக்கூடம். பீகாரில் பாட்னா பகுதியில் இருக்கக்கூடிய லேர்னர்ஸ் பிளே ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஸ்கூலும் அவங்களுக்கு சொந்தமான ஹாஸ்டல்லையும் ஒரு ரைடு வர்றாங்க. இது மே 5ஆம் தேதி. அந்த ரைடில் நிறைய எரிஞ்சு போன கொஸ்டின் பேப்பர் கிடைக்குது, ஐடி கார்டு கிடைக்குது, போஸ்ட் டேட்டட் செக் கிடைக்குது. எல்லாத்தையும் சீஸ் பண்ணிடுறாங்க மே 5ஆம் தேதியே. மே 5ஆம் தேதி இங்கே தேர்தல் பிரச்சாரம் தீவிரம் அடைஞ்சது. பேப்பரில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பரில் மே 14ஆம் தேதியே ஒரு கட்டுரை டீட்டெயிலாக வெளியே வருது. அந்த போலீஸ் ஆஃபீஸர் பேர் எக்ஸாக்டாக என்னென்னா அவர் பேர் SH கான் தான் அவர் பேர். அவர் ரொம்ப தெளிவாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்கிறாரு, இட் இஸ் ஆல்மோஸ்ட் அ பேப்பர் லீக் தான், இன்னும் சில ஆதாரத்தை கிடைச்சா ப்ரூஃப் பண்ணிடலாம். இது எல்லாம் மே 5ஆம் தேதி நடந்துருச்சு.